நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோடில் வந்து நம்ம சிவராமனை ஆப்ரேஷனுக்கு அட்மிட் பண்ணிட்டு வெளியில் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ராகவ் கூட ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வெளியில் வராரு. வெளியில் வந்து நார்மலாக ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் வர்றதுக்கான அறிகுறி இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அதே டைமில் நம்ம ராகவ் கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கும் பொழுது அங்கே 2 நர்ஸுங்க வந்து ஓவராக ஹெவி டோஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதனால தான் அந்த பேஷண்ட்டுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ராகவ் கேட்டுடுறாரு. கேட்டுட்டு நேராக வந்து டாக்டர்கிட்ட சண்டை பிடிக்கிறாரு. நீங்கள் கவனமாக இல்லாமல் இப்படி பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு ஹெவி டோஸ் கொடுத்துட்டீங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. பழியை தூக்கி நீங்கள் வேறு இதுலேயே போடுறீங்களா? ஒழுங்க மரியாதை இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் டாக்டர்கிட்ட சண்டை போடுறாரு. டாக்டர் இருந்துக்கிட்டு இல்லை இந்த கண்டிஷனில் பேஷண்ட்டை எங்கேயுமே மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ராகவ் கேட்குறதா இல்லை. ஆனால் அபி இருந்துக்கிட்டு இல்லை டாக்டர் சொல்கிறதே கேட்போம், இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அபியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவுக்கு சொல்கிறத தான் கேட்குறாங்க. அவரை வேறு ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அதாவது நம்ம ராகவோட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான். அங்கே போனால் ராகவோட ஃப்ரெண்டு அங்கே இல்லாமல் அவர் ஏதோ லண்டன் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன், உயிரையே காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ஆஸ்பத்திரியில் சிவராமன் இருக்கிறாப்புல. இதெல்லாம் பார்க்குற நம்ம அபிக்கு பயங்கரமாக கோபம் வந்து, பேசாமல் அந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்திருந்தாலும் என்னோடய அப்பா உயிரோடு இருந்திருப்பார், ஒன்றால் பாரு இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம அபி வந்து ராகவோட சட்டையை பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ராகவோட ஃப்ரெண்டு அங்கே வராப்புல. ஸோ லண்டன் போகிறத கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ராகவுக்காக திருப்பி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இன்னி எபிசோடில் அதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.